بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு இந்த நவீன அடிப்படையில் தாவா செய்யக்கூடியவர்கள் சில வரம்பு மீறிய காரியத்தை செய்து தங்களுடைய தாவாக்கு உறுதுணையாக செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உதாரணமாக, இந்த ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவர்கள் தங்களைப் போல உருவத்தை உருவாக்கி அதை வீடியோவாக கொண்டு வந்து அதன் மூலமாக நாங்க தாவா செய்றோம், அது பார்ப்பதற்கு அழகா இருக்குது, புதிய வடிவில் இருக்கிறது என்று சொல்லி என்ன பண்றாங்க, இது மாதிரியான ஏஐ வீடியோக்களை உருவாக்கி வீடியோவாக தயாரித்து வெளியிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, தான் வானத்துல பறப்பதை போல, தான் ஒரு மிருகத்துல இருந்து உருமாறி வருவதை போல, அதே போல சிறு வயசுல சகோதரர் அல்தாபின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாரு, இந்த லீ டிவின்னு சொல்லக்கூடிய நபரோடு சேர்ந்து கொண்டு குர்ஆன் காலேஜ் என்ற பெயர்ல ஒரு யூடியூப் சேனலை வைத்துக் கொண்டு என்ன பண்றாங்க, தாவா செய்யறாங்க. அதுல பல நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க, அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, சிறு வயசுல உன்னை நான் அப்படி கூட்டு போனேன்னு சொல்லும் பொழுது, அந்த சிறு வயதுல அந்த தன்னுடைய மகனை வாகனத்தில் அழைத்து செல்வதை போல ஒரு வீடியோவாக தயாரித்து அதை காட்டப்படுது. அந்த இடத்துல தன்னுடைய மகன் சிறு புள்ளியா இருப்பதை போல ஒரு உருவத்தை உருவாக்கி வீடியோவாக தயாரித்து, அதே போல அல்தாபி சொல்லக்கூடிய நபர் அப்பா பழைய காலத்துல எப்படி இருந்தாரு என்பதை போல உருவாக்கி, இன்னும் சொல்ல போனா தன்னுடைய மகனை தன்னை போலவும், தன்னுடைய தாயை தன் மகன் தோற்றத்தில் தாயை உருவாக்கி, என்னுடைய தாய் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்து அதை வீடியோவாக என்ன பண்றாங்க, இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இப்படி வீடியோவாக நம்மை மாற்றுவது பார்த்தோம்னு சொன்னா, இது உருவத்தை உருவாக்கிய இடத்துல தான் வரும். ஒரு உருவத்தை எப்படி உருவாக்குவாங்க, இதுக்கு இப்படி கை இருக்கும், இப்படி கால் இருக்கணும், இப்படி முக லட்சணம் இருக்கணும், இந்த வடிவத்துல இருக்கணும் என்று சொல்லி எப்படி ஒரு உருவத்தை வரைவார்களோ அதனுடைய மறு வடிவு தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏஐ வீடியோவாக கன்வெர்ட் பண்றது. அப்ப இது உருவத்தை வரையக்கூடிய இடத்துல தான் இருக்கிறது. அறிஞர் பெருமக்கள், மூத்த உலமாக்கள் இதுக்கு ஃபத்வால சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த ஃபத்வா நாங்க பதிவு செய்யறோம் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி சாதாரணமாக இணையத்துல வரக்கூடிய புகைப்படத்தை அல்லது கேமராவின் மூலம் எடுக்கப்பட்டதை அப்படியே நம்ம என்ன செய்யறோம், அதை தம்ப்நெயில்ல வைக்கிறோம் அல்லது பொதுவாக வீடியோட பின்னணியாக காட்டுறோம்னா அது தவறு இல்லை. அது இருக்கிறத அப்படியே பிடிச்சு காட்டியது. இப்ப எப்படி கண்ணாடியை பார்த்தா எப்படி இருப்பதை காட்டுமோ அதே போலதான் இந்த கேமராவின் மூலமாக காட்சிப்படுத்தக்கூடியது அது நம்ம இருப்பதை போலதான் காட்டுவோம். ஆனா அந்த உருவத்தை மாற்றி அமைப்பதை போல என்ன செய்யக்கூடாது, நம்ம அதற்கென்று கை கால் கொடுப்பது, ஆடையை மாத்தி விடுவது, அதை வீடியோவாக உருவாக்கி ஒரு உருவ அமைப்பாக கொண்டு அதை நம்ம பயன்படுத்துவது உருவத்தை வரையக்கூடிய இடத்துல இருக்கிறது என்று என்ன பண்றாங்க இமாம்கள் சொல்றாங்க. அந்த ஃபத்வால பாருங்க, இதயத்தில் இருக்கக்கூடிய புகைப்படத்தையோ அல்லது கேமராவில் எடுத்த புகைப்படங்களையோ வீடியோவாக பின்னணியாக பயன்படுத்துவது எந்த தடையும் இல்லை. ஏன்னா அது உருவாக்கப்பட்ட புதிதாக வரையப்பட்ட படத்தை போல வராது. படத்தை காகிதத்துல அல்லது சுவர் போன்ற நிலையானவற்றில் அச்சிடப்பட்டால் மட்டும்தான் அது கூடாது. ஏன்னா நிலையாக அச்சிடப்பட்டு காகிதத்துல அது போட்டோவாக எடுத்து பிரேமாக எடுத்து வைத்தா அல்லது ஒரு சுவற்றில் எழுதி உருவமாக வரைந்தா இதுதான் உருவப்படத்தினுடைய சட்டத்துல வரும். மாறாக நம்ம போட்டோ எடுத்ததை நம்ம காட்டுறது அது உருவப்படத்தை வரைந்த சட்டத்துல வராது என்று சொல்றாங்க. அதே போல உயிருள்ள அந்த உருவப்படங்களை என்ன செய்யறது, நாம திருத்தி முழுமையான உருவமாக மாற்றுவது. இப்ப உதாரணமா ஒரு படம் இருக்கிறது, ஒரு நபருடைய முகம் மட்டும்தான் இருக்கு, அந்த முகத்துக்கு நீ கை கால் கொடு, அந்த முகத்துக்கு நீ உருவத்தை கொடு, அந்த உருவத்துக்கு இந்த ஆடையை அணிவித்து கொடு என்று நம்ம கேட்கக்கூடாது. அப்படி கேட்டு நம்ம உருவாக்குறோம்னா நாம என்ன செய்யறோம், அந்த உருவத்தை நாம உருவாக்குறோம். இது போட்டோவில் இருப்பதை எடுத்து அப்படி நம்ம பதிவு செய்யல, இருக்கிறத அப்படி எடுத்து பதிவு செய்து என்பது வேறு. நாம முகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு முழுமையாக ஒரு உருவத்தை உடலை அந்த முகத்திற்கு பொருத்துவது நாம வரவேத போலத்தான் வரும். தொடர்ந்து அந்த இமாம் சொல்றாங்க பாருங்க, சாலில் முனஜித் ஹஃபிலஹுல்லாஹ், அதாவது ஏஐ மூலமாக புகைப்படங்களை உருவாக்குவது அது எப்படி இது மாதிரி ஓவியத்தை வரவேதை போலத்தான் வரும். ஒரு கணினியின் மூலமாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு உருவத்தை உருவாக்குவது, அதுக்கு கட்டளையிடுவது, இப்படி நீ உருவாக்கி கொடு என்று சொல்வது பேனாவை கொண்டு நம்ம எப்படி எழுதுவோமா இல்லையா, வரைவோமா இல்லையா, அதே போலத்தான் வரும். இரண்டுக்கும் வேறுபாடு எதுவும் கிடையாது என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. அதாவது யார் இது மாதிரியான இன்னல்லதீன யஸ்னஊன ஹாதிஹி ஸுவர யுஅஸபூன யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் யாரெல்லாம் இப்படி உருவத்தை உருவாக்குகிறார்களோ இவர்கள் நாளை மறுமை நாளில்
வேதனை செய்யப்படுவாங்கன்னு சொல்றாங்க. யுகாலகும் அஹ்யூமா கலக்தும் நீங்க உருவாக்கியவற்றை அதற்கு நீங்கள் உயிர் கொடுங்க என்று சொல்லப்படும் என்றும் அல்லாஹ் மறுமையில தண்டிப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றான். எனவே இப்படி வீடியோவாக உருவாக்கி நம்ம தாவா செய்யறது தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட உருவத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதே போல பார்க்கலாம், அதாவது இது எந்த அளவுக்கு போயிட்டாங்க, ஒருபடி மேலாக சுவர்க்க நரகத்தை காட்டக்கூடிய அளவுக்கு, காட்சிப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு இவருடைய தாவா சென்றிருக்கிறது. சுவர்க்க நரகத்தை, எந்த சுவர்க்கத்தை நரகத்தை அல்லாஹ் தன்னுடைய மறைவான ஞானத்தில் வைத்திருக்கிறானோ, மூமின்களுக்கு இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ, அதே போல பாவிகளுக்கு தண்டனை வழங்கும் முகமாக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறானோ அந்த நரகத்தை என்ன பண்றாங்க, இவர்கள் மறைவான அந்த நரகத்தை அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த, அது எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியாத, மார்க்கத்தில் எப்படி இருக்கும் என்று தெரியாது என்று சொல்லப்பட்ட அந்த சொர்க்கத்தின் நரகத்தை என்ன பண்றாங்க, படம் பிடித்து காட்டுறார். இதே லீட் டிவி சேனல்ல கடைசியா வீடியோ பார்த்து என்ன பண்றாங்க, இது மாதிரி சொர்க்கத்தின் நரகத்தையும் படம் பிடித்து காட்டுறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட ஒன்றா? அப்ப நீங்க மார்க்கத்தை தாவா செய்யறதுக்கு, மக்களுக்கு ஒரு எஃபெக்டா காட்டுறதுக்காக வேண்டி, வித்தியாசமா காட்டுறதுக்காக வேண்டி நீங்க எதையும் செய்வீங்களா? அப்ப தாவாவை கலங்கப்படுத்தக்கூடாது. நாம முறையாக தாவா செய்யணும். தாவா செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்றோம், முறையா செய்யுங்கன்னு சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா இது அல்லாஹ்வுடைய ஞானத்தில் உள்ளதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடியதை நாம வெளிப்படுத்தி சொல்றது, இது மார்க்கத்தில் முழுக்க தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்க்கு மட்டுமே தெரிந்த ஒன்றை நாம படம் பிடித்து எப்படி காட்ட முடியும்? மறைவானதவற்றை நீங்க மறைவானது அல்லாஹ்க்கு மட்டுமே தெரியும், நீங்க தோசைக்காரண்ட போகாதீங்க, குறிகாரண்ட போகாதீங்கன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். மறைவான சொர்க்கத்தை, மறைவான நரகத்தை நம்ம படம் பிடிச்சு காட்டுறோம்னா மறைவானது நமக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்க, பலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅ பிமா கானூ யஅமலூன். நாளை மறுமை நாள்ல அவங்க நல்ல அறங்கள் செய்த மக்களுக்கு, நன்மை செய்த மக்களுக்கு கண் குளிர்ச்சியாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம், மறைத்து வைத்திருக்கிறோம். பல தஅலமு நஃப்ஸுன், அதை எந்த ஆத்மாவும் உணர்ந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல உள்ளது, அல்லாஹ்வுடைய வல்லமையில உள்ளது. சாதாரணமா மனுஷன் பார்க்கக்கூடிய இன்பகரமான அந்த மாளிகை அல்லது மனுஷன் பார்க்கக்கூடிய நெருப்பு இருக்க, உலக நெருப்பு, இதுவும் சுவர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த இன்பமும் வேதனையும் ஒன்றா? அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல உள்ளது. அல்லாஹ் சொல்றான், பலா தௌபரிபுல் இல்மல் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்க உதாரணம் சொல்லாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு நீங்க உதாரணம் சொல்றீங்களா? அல்லாஹ் இப்படித்தான் சொர்க்கத்தை வச்சிருப்பான், அல்லாஹ் இப்படித்தான் நரகத்தை வச்சிருப்பான், நீங்க அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அதாவது 16ஆம் அத்தியாயம் 74ஆம் வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் தான் அனைத்தையும் நன்கறிந்தவன் சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பாருங்க, உயிரை பத்தி, ஆத்மாவை பத்தி கேட்கிறாங்க. நபியே, ஆத்மாவை பத்தி கேட்கிறாங்க, எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. நபி நீங்க சொல்லுங்க, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அந்த ஆத்மா என்பது உங்களால் அறிந்து கொள்ள முடியாது, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்தது. அம்மா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் அதை பற்றி உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அறிவு கிடையாது, குறைவான ஞானம் தான் கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே மறைவானவற்றை நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி படம் பிடித்து காட்டக்கூடாது. இது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒன்று. நமக்கு தெரியாத ஒன்று எப்படி காட்டுவது, அது பொய்யா தான் இருக்கும். எனவே மறைவானவற்றை நம்ம செய்யக்கூடாது, இது மாதிரி காட்சிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்க்கு மட்டுமே தெரிந்த, யாருமே அறிய முடியாதுன்னு அல்லாஹ் சொன்ன பின் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க, அதாவது பல மாலா ஐனு ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, சஹீஹ் புகாரில 7497 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து உணர முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்தை வச்சிருக்கிறான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அப்படி எந்த கண்ணும் பார்க்காது, எந்த உள்ளத்தால சிந்தித்து உணர முடியாதுன்னு சொல்லப்பட்ட பின்னால அது இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நம்ம காட்டுறோம் சொன்னா, இது இஸ்லாமிய வரையறைக்கு நேர்மாற்றமானது, தடை செய்யப்பட்ட ஒன்று, அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்தில் நம்ம மூக்கி நுழைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவற்றை நம்ம தாவாக்கு பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்க. இஸ்லாத்தை முறையா சொல்லுங்க, நவீனப்படுத்தி சொல்றோம், மக்கள் ரசிக்கும்படி சொல்றோம்னு சொல்லி தேவையில்லாம மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை பயன்படுத்தி உருவப்படத்தை உருவாக்க சொல்லி அதை வீடியோவாக கன்வெர்ட் செய்து அது வீடியோவாக நம்ம மாற்றி நம்ம தாவா செய்வது முற்றிலும் மார்க்கத்துக்கு புறமானது என்பதை புரிந்து கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். இஹ்லாஸாக முறையாக தாவா செய்ய எந்த அளவுக்கு போயிட்டாங்க, பெண்கள் கூட, ஒரு பெண் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ஒரு பெண் என்ன பண்றாங்க, பிரபலியமான பெண் தான், அந்த பெண்ணை நம்ம போட்டு காட்ட விரும்பல, அவங்களுடைய கண்ணியத்தை நம்ம பாதுகாக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆண்களை போல என்ன பண்றாங்க, வீடியோவாக தன்னை இப்படி உருவாக்கி அதை பொலிவாக உருவாக்கி தாவா செய்யறாங்க.
தாவா செய்யறாங்க, நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. அதை மாற்று கருத்து இல்லை. தாவா செய்யறது நம்ம குறை சொல்லலை, நல்ல கருத்தை சொல்றது குறை சொல்லலை. மாறாக உங்களுக்கு தேவை கருத்து போய் சேரணுமா, இல்ல ரசனையா இருக்கணுமா? பெண்களை தன்னை அழகுபடுத்தி காட்டணும்னு விரும்புறீங்களா, இல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கம் போய் சேர வேண்டும் என்று விரும்புறோமா? அதே போலதான் இவங்களுக்கு லீட் டிவி மக்களுக்கும் அப்படித்தான் நம்ம சொல்றோம். நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணும் என்று விரும்புறீங்களா, அல்லது ரசனையா இருக்கணும், அதிகமா வியூஸ் கிடைக்கணும், அதிகமான லைக் வரணும், இதுக்காக நீங்க இந்த வீடியோ போடுறீங்களா? அப்ப அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸா நம்ம மார்க்கத்தை தாவா செய்வதா இருந்தா மார்க்க வரையறைக்கு உட்பட்டு தான் தாவா செய்ய வேண்டும். அந்த வரையறை மீறும் பொழுது அந்த தாவாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுல சில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனா அல்லாஹ்விடத்தில் நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அமையும் சொன்னா அது மார்க்கத்துக்கு உட்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முறையாக தாவா செய்யக்கூடிய மக்களாகும், இது போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மார்க்கம் தடுத்தவற்றை விடும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களாகவும் ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.